இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். மாலை மயங்கும் நேரம். அந்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. மற்ற நாட்களை காட்டிலும் இன்று அலை அகோரமாய் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. கடற்கரையில் இருந்த கல் பெஞ்சில் கனத்த நெஞ்சுடன் கரகரத்த தொண்டையுடன் கலங்கிய கண்களுடன் கால்களை உரசிக்கொண்டு அங்கும் இங்கும் அரக்க பறக்க பார்த்து கொண்டிருந்தான் ஒரு வாலிபன். மக்காச்சோளம், சுண்டல், கடலை, பட்டாணி, ஐஸ்கிரீம், கிளிப், ஹேர்பேண்ட் வியாபாரிகள் அனைவரும் ஒவ்வொருவராய் வீடு நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். தூரத்தில் ஒரு தள்ளுவண்டியில் பொருட்களை வைத்து விற்று கொண்டிருந்த ஒரு வியாபாரி இந்த வாலிபனை நோக்கி வந்தார். அவரிடம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம் என எண்ணி சட்டை பையில் இருப்பதை எண்ணி எடுத்துக்கொண்டான். தம்பி, ஏதாவது ஒரு பொருள் வாங்குப்பா, இன்னைக்கு வியாபாரமே இல்லை என்று களைப்புடன் வந்து நின்றார். அவரிடம் இருந்து பளபளப்பாக மின்னிய ஒரு கூர்மையான கத்தியை வாங்கி கொண்டான். கார்மேகம் சூழ்ந்தது. ஆதவனும் மறைந்து விட்டான். வாலிபன் வாழ்விலும் கார்மேகம் சூழ்ந்திருந்தது. படித்து முடித்து பட்டதாரியான இந்த வாலிபனுக்கு 10 ஆண்டுகளாக எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க முடியவில்லை. உதாவா கரை என உறவினராலும் ஊராராலும் உதாசீனப்படுத்தப்பட்டான். வாழ்வதா சாவதா என இருதலை கொள்ளி எறும்பு போல கடற்கரையில் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தான். கூட்டம் கலையட்டும், இனி இன்றோடு என் கதை முடிந்தது என்று மனதில் முணுமுணுத்து கொண்டே தற்கொலை செய்ய நினைக்கும் அதே வேளையில் கடற்கரை ஓரமாக ஒரு சிறிய மரத்துண்டு மிதந்து வந்தது. அதை கண்டவுடன் தன்னையும் அறியாமல் வேகமாக ஓடிச் சென்று அந்த மரத்துண்டை எடுத்து வந்து மீண்டும் கல் பெஞ்சில் உட்கார்ந்தான். கூர்மையான கத்தியினால் மரத்துண்டை செதுக்கி கொண்டே இருந்தான். சிறிது நேரத்தில் அழகிய பொம்மை ஒன்றை செய்துவிட்டான். அதை கையில் வைத்து ரசித்துக் கொண்டிருக்கும் போது 8 வயது சிறுமி தன் அப்பா அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அவனை கடந்து சென்றாள். அந்த பொம்மையை பார்த்த சிறுமி அதை தனக்கு வாங்கி தரும்படி அப்பாவிடம் அடம் பிடித்தாள். தம்பி, நீ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இந்த பொம்மை எவ்வளவு விலைக்கு என்று விலை பேசினார். அவனோ, ஐயா, இதை நான் தான் செய்தேன், பணம் வேண்டாம் என்று சொல்லி தன் நிலைமையையும் கூறி சென்றான். அவனை அழைத்த அந்த தகப்பன் அவனுடைய பரிதாப நிலையை கண்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இன்னும் பல பொம்மைகளை செய்ய மரத்துண்டுகளை வாங்கிக் கொள் என்றார். மேலும் அவனை பார்த்து, தம்பி, டோன்ட் வரி, உனக்காக பிரேயர் பண்றோம், பி ஹாப்பி, நீ தனி மனிதன் அல்ல, ஏசப்பா உன் கூடவே இருக்காங்க என்று கூறி சென்றவரின் வார்த்தைகள் கடல் அலைகள் போல திரும்ப திரும்ப அவன் மனதில் மோதி அடித்தன. வாழ்க்கையில் நொந்து போன அவனுக்கு அவர் வார்த்தைகள் வரப்பிரசாதமாய் அமைந்தன. வீட்டை நோக்கி விரைந்தான். பல பொம்மைகளை செய்து விற்று பணம் சம்பாதித்தான். பிற்காலத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலையின் முதலாளியாக மாறி அநேகருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் அளவிற்கு தேவன் அவனை உயர்த்தினார். ஆம், வாழ்க்கையில் நொந்து போய் விரக்தியடைந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஏசப்பா நிம்மதி கொடுப்பார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமது காலங்கள் தேவனின் கரத்தில் இருப்பதால் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருந்தால் அவருடைய சித்தமில்லாமல் நமது வாழ்வில் எதுவுமே நடப்பதில்லை. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் எதுவுமே இல்லாத நிலையிலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வனாந்திரத்தில் நாம் வழியை எதிர்பார்க்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் மணலாயிருக்கும். மலை மலையாக மணல் குன்றுகள், கண்ணுக்கட்டிய தூரம் வரை மணல்தான். அங்கு தார் போட்டு பாதையை அமைக்க யாராலும் முடியாது. ஆனால் நமக்காக கர்த்தர் அந்த வழி தெரியாத வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். எத்தனை ஆச்சரியமான தேவன் நம் தேவன்! நம் வாழ்விலும் கூட கசப்பின் மேல் கசப்பு, பிரச்சனையின் மேல் பிரச்சனை வரும் நேரத்தில் அதற்கு எப்படி தப்பிப்பது என்று தவிக்கும் நேரத்தில் அதற்கு வழியை காட்டி அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் நாம் நம்பும் தேவன். எத்தனை நல்லவர் நம் தேவன்! உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய குறைவின் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்திலே பலவிதமான சோதனைகள் தோன்றும். ஆனால் அந்த சோதனைகளிலே நாம் ஜெயிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே குறைவினால் சோதனை, சிலருடைய வாழ்க்கையிலே வேலை இல்லாதபடியினால் சோதனை, சில குடும்பங்களில் பிரிவினைகளினால் சோதனை, இவ்விதமாய் பல நிலைகளிலே பலருக்கு சோதனை வருவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரப்போகிறது, ஒரு வழியை நமக்கு உண்டாக்கப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பழையவைகள் ஒழியவும் எல்லாம் புதிதாக்கப்படுகிற ஒரு பூரணமான புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுவதற்கு நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழியாய் அது இருக்கிறபடியினால் சோதனையை சகித்து கர்த்தரில் அன்பு கூறுகிற மக்களாய் இருக்கும்போது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்திற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட பல்வேறு விதமான குறைவுகளினால் பிரச்சனைகளினால் ஆண்டவரே கலங்கி போய் ஆண்டவரே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு விரக்தியின் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா நிலைமைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவீராக. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை உண்டாக்கி அவர்களை மேன்மைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.